Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்றைக்கி நம்ம Zuha Kitchenல எல்லாத்துக்கும் பிடிச்சமான ஒரு பீட்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக நம்ம மைதா பேஸ் வச்சு செய்ய போகிற பீட்சா கிடையாது. வீட் ஃப்ளோர் வச்சு செய்யக்கூடிய பீட்சா. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு பீட்சா சாப்பிட்ட திருப்தியும் நிறைய கிடைக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பெரிய ஸ்பூனில் சுகர் சேர்த்திக்கலாம். இது ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு மெயினான நம்ம தண்ணிலாம் யூஸ் பண்ணி பிசைய போகிறது கிடையாது. இந்த மாவை தேவையான அளவு தயிர் ஊற்றி தான் இதை ஃபுல்லாக இந்த மாவை ரெடி பண்ண போகிறோம். இப்போ லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். இப்போ இது நல்லா ஒரு சாஃப்டாக ஆகிடுச்சு டோ. இது மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இதை ஈக்குவல் ஹாஃபாக 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இது பேஸ் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் அளவில் நம்ம தேய்ச்சாவே கரெக்டாக இருக்கும். லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பீட்சா வேகவும் லேட் ஆகும். அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ட்ரையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் சாப்பிடையில. பேஸ் மீடியமாக இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக அந்த கடித்து சாப்பிட்ற ஒரு ஃபீலே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப திக்காக திரட்டாமல் ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சிக்க பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பீட்சா வேக வைக்க போகிற அந்த பிளேட்டில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபோக் வச்சு நல்லா அங்கங்கே குத்தி விட்டுடுங்க. இது பீட்சா சாஸு. இதுவும் வீட்டில் செஞ்சது தான். இது தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போடுறேன். இது எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த சாஸ் பார்த்திங்கன்னா பீட்சாவுக்கு மட்டும் இல்லை, பாஸ்தா, மக்ரூனி அந்த மாதிரி நம்ம ரெசிபி செய்யல யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஈக்குவலாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு சீஸ் சேர்த்துடலாம். இதில் சீஸோட மெஷர்லாம் உங்களோட டேஸ்ட்டு பொறுத்து தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கு அளவெல்லாம் இல்லைங்க. எவ்வளோ சேர்த்தாலும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் நான் 3 கலர் பெல் பெப்பர்ஸும் ஆனியனும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆனியன் சேர்த்துடலாம். அடுத்து 3 கலராக கட் பண்ணி வச்சுருக்க பெல் பெப்பர்ஸை 1 பை 1ஆக சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட கலராக இல்லாட்டி க்ரீன் மட்டும் கிடச்சிச்சின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். இந்த ரெட் கலருக்கு பதிலாக நீங்கள் தக்காளியை கூட அந்த சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு க்யூபாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு பீட்சான்னு கொடுக்குறப்ப ரொம்ப ஈஸியாக தொல்லை பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. அடுத்து மேலே ஒரு லேயர் சீஸ் போட்டுட்டு கொஞ்சமாக ஆரிகானோ போடுறேன். அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்டீம் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி கடாயில் உப்பு போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயை. இப்போ ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பீட்சா பிளேட்டையும் உள்ளே வச்சுட்டு நல்லா டைட்டாக ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது அதிகபட்சம் 7 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரம் வேக டைம் எடுக்காது. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஒரு 7 மினிட்ஸ்லேயே செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெந்திருக்கும். இது வெந்திருக்கிறது பதம் பார்த்திங்கன்னா அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். அதுதான் இதோட கரெக்டான பதம். இப்போ பீட்சா கட்டர் வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வீட் பீட்சா
ஒரு சிம்பிளான டைமிங்கில் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஸ்வீட் கார்ன், கேரட், பீன்ஸ் அந்த மாதிரி வந்து குழந்தைங்க சாப்பிடாத வெஜிடபிள்ஸ் போட்டு சீஸை மேலே போட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா தொந்தரவு பண்ணாமல் ஈஸியாக அழகாக சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும், நமக்கு அவங்களுக்கு பீட்சா சாப்பிட்ட ஃபீலும் இருக்கும். இந்த மாதிரி வீட் ஃப்ளோர் வச்சு ஹெல்த்தியான முறையில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த பீட்சாவை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காதுங்க. வீட்டுக்கும் மைதாக்கும் ரொம்ப இன்டீரியராக வந்து நம்ம வந்து அந்த ஃபீல் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு தெரியும். பட் சில்ட்ரனுக்குன்னு பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு அவ்வளோவா அதெல்லாம் தெரியாது, அமைதியாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க. இதை நான் சாப்பிடையில டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தடில் இந்த பீட்சாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.